மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க பிள்ளைகள்லாம் கேட்டீங்கன்னா ஒவ்வொருக்குள்ளே ஒரு தேடல் இருப்பதை நம்மால காண முடியும். நல்லா படிக்கணும், இப்போ கல்லூரி படித்து கொண்டிருக்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஒரு பெரிய டிசிஎஸ்லையோ இன்ஃபாசிஸ்லையோ விப்ரோவிலையோ ஒரு பெரிய கம்பெனியில் சேரணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம், இப்படியாக பல கனவுகள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு தேடல், அந்த தேடல் தான் எனக்கு இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்படி யோசிக்கும் போது எனக்கு இந்த வயநாடு கூட வருகிறது. தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ரேடார்ல வந்து தேடுறாங்க. இப்போ தெரியும் நினைக்கிறேன், நேற்றோட பார்த்துருப்பீங்க. ரேடார் வந்து கண்டுபிடிக்குது எங்கெங்க யாரெல்லாம் உள்ள புதைந்து இருக்கான். தேடுற மோப்ப நாய்களை விட்டு தேடுறாங்க. மீட்பு படையினர் போறாங்க, தோன்றாங்க, எல்லாம் ஜேசிபி வச்சு தோண்டிட்டே இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் மக்கள் உள்ள புதைந்து இருக்கிறான், எங்க தேடுதல் வேட்டை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் இது சொன்ன மாதிரி உள்ள 4 நாட்கள் முன்பாக புதைக்கப்பட்ட 4 பேர் வந்து உயிரோடு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க நான் தெரியல. நான் சொன்னேன், ஆகவே இந்த மீட்பு பணி பல இடங்களை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க எத்தனை வீடு இருந்துச்சு, இங்க இல்லை, இங்க வந்து ஸ்கூல் இருந்துச்சு, இங்க அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, இங்க அப்படியே உள்ள போயிட்டாங்க, உள்ள இருப்பாங்க, எடுங்க. அப்ப பார்த்தா இந்த தேடுதல் வேட்டை நின்றபாடு இல்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கேன்னா அது ஒரு பெரிய 84,000 சதுர அடி, அவ்வளோ பெரிய இடம். உங்களுக்கு தெரியும், வயநாடு ஒரு இயற்கை சூழல் நிறைந்த பகுதி. அவை இந்த மலை சரிவு அல்லது பெரும் இந்த சேதம், நான் சொன்ன மாதிரி, அல்லது நான் சொல்லுவாங்க புயல், காற்று, மழை, இப்படி என்று பெரு வெள்ளத்தால அப்படியே மூழ்கி போயிருக்கிற வேளையில, சின்ன பின்னமாய் ஆகி போயிருக்கிற வேளையில இந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். நான் சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு தேடல் இருக்கிறது. நீங்க இவனை கேட்டா நீங்க எல்லாம் சொல்வீங்க. அந்த தேடல் எதில் போய் நிறைவு காண்கிறதுனா ஒரு மகிழ்ச்சி. நான் நல்லா கல்யாணம் பண்ண, படிக்க வச்சேன், பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன். ஒரு அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரு நிறைவு, ஒரு மகிழ்வு, ஒரு சந்தோஷம். நான் நல்லா படித்து முடிச்சிட்டேன், நல்லா காலேஜில் நல்லா மார்க் வாங்கினேன், எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு, நல்லா சம்பளம் கிடைச்சிருக்கு. ஒரு தேடல், ஒரு நிறைவை காணுகிற எல்லாருக்குள்ள ஒரு தேடல் இருக்கிறார். அப்போ இந்த தேடல் வந்து எங்க நிறைவு காண்கிறது தான் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனால் நான் சொன்ன ஒரு பகுதி, இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த தேடல் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை, நிறைவின்மை, ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அழகாய் ஒருவன் கவிஞன் சொல்கிறான், நம்ம வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பருவம், இப்ப இளமை பருவம், ஓடி 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 உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நைட்டு பகல் கண்ணை மூடி சம்பாதிக்கிறார்கள். மிடில் ஏஜ் 40-45 வயசுக்கு அப்புறம் உடம்புல சுகரு, பிபி, தைராய்டு, அந்த நோய் இந்த நோய் வந்துச்சு. சம்பாதித்த பணத்தை என்ன பண்றாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழித்து உயிரை காத்து கொள்ள போராடுகிறார்கள் சொல்றான். அப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 விஷயம். முதல்ல நான் பார்க்கிறேன் ஒரு தேடல், இன்னைக்கு தவறான தேடல் தவறான வழிவகையை செய்கிறது. இப்ப நீங்க எல்லாம் கேள்வி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொல்றாங்க, பணம் இருந்தால் போதும், பணம், வீடு, காரு, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த உணவு, உடை, பணம், இதுதான் நம்முடைய மகிழ்ச்சி அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தினம் ஒரு வீடியோவை பார்த்தேன். பேர் வந்து வேல் முருகன் நினைக்கிறேன், ஒரு பெரிய கம்பெனியை எடுத்து நடத்தி கொண்டு இருக்கு. அவர் சொல்றார், எது மகிழ்ச்சி? நிறைய பணம், டு பி ரிச் இஸ் ஹாப்பினஸ்? நோ. நிறைய பேர் பணம் இருக்கு, மகிழ்ச்சியே இல்லையே. அவர் சொல்றார், மகிழ்ச்சியா இருப்பது தான் ரிச்னஸ். பணம் வைத்துக் கொண்டிருப்பதால் மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியா இருப்பதுதான் வெல்த். அதுதான், அதை விட பெரிய ஒரு செல்வம் உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அருமையான மனிதர் சொல்றார். ஒரு நிகழ்ச்சியை நான் வாசித்தேன். அது ஒரு பூங்கா. அந்த பூங்காவிலே இன்னைக்கு நிறைய பாருங்க, நிறைய பூங்கா நம்ம தமிழகம், குறிப்பாக சென்னையில் இருக்க மேயர் கட்சிகளாம் பேசுகிறேன். சில இடங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நிறைய, அதுவும் சென்னை மாநகரில் நிறைய பூங்காக்கள், பார்க்குகள்லாம் உருவாக்கி நிறைய செடி கொடிகள், நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, நிறைய பேர் பண்ணுறதை நம்ம இன்னைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த ஒரு பூங்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ண, ஒரு அழகான நிறைய கொம்புகளை நட்டு வைத்திருந்தார்கள்.
அந்த கொம்புகளில் வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தது. சின்ன சின்ன கொம்பு வச்சிங்களா, இந்த மாதிரி இப்போ பூச்சல்ல கொம்புகளை நட்டு வைத்திருந்தார்கள். அதில் வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தது. ஒரு ஆள் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டே இருப்பான், இந்த செடியே பார்த்துருப்பான், அந்த பூ பாரு எப்படி இருப்பானே, அழகாக இருப்பானே, அந்த ரோஜா செம்மையாக இருப்பானே, அதோடைய மலர்கள் அப்படியே இதழ்கள் அப்படின்னு சில பேர் ரசிப்பாங்க. நமக்கு டைம் இல்லை, அதனால் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, பான் போயிட்டே இருப்போம். அப்போ ஒருவர் அந்த குச்சிகளை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கம்பளி பூச்சி என்ன பண்ணுது, அப்படியே இந்த கொம்பில் ஏறுதான். எப்பவுமே உங்களுக்கு தெரியும், இந்த பூச்சிகள் எல்லாம் ஏதாவது உணவு கிடைக்குமா, இறையை தேடும், உங்களுக்கு தெரியாது, சிம்பிளாக சொல்லல. அப்போ அந்த கம்பளி பூச்சி என்பது அப்படியே மேலே ஏறுதான். மேலே ஏறி ஒன்றும் கிடைக்கவில்லை, கீழே இறங்கிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அந்த குச்சி மேலே திருப்பி ஏறுதான். திருப்பி ஏறி மேலே ஏறி திருப்பி கீழே இறங்கிச்சு. இது மாதிரி அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு 10 குச்சிகள், அந்த வர்ணம் பூசப்பட்ட குச்சிகள் மீது இந்த கம்பளி பூச்சி ஏறி ஏறி இறங்கி ஏதாவது கிடைக்காம பார்த்தா எதுவுமே கிடைக்காம அது வெறுமையா போயிடுச்சு. நான் சொன்ன தேடல் நிறைய நேரங்கள் நான் யோசிச்சு பார்க்கிறேன், நீங்க கூட அக்செப்ட் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்களேன், உணவு மனிதனுடைய முக்கியமான தேவையில சொல்றாங்க. உணவு, உடை, பணம், ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நிறைவு, இதுக்காக தான் உழைக்கிறோம், இதுக்காக தான் ஒரு வயிற்றுக்காக தாங்க, அந்த வயிற்றுக்காக தானே உழைக்கிறோம் அப்படி என்று நிறைய நேரங்கள் நம்ம அனைவருமே இதை சப்ப கட்ட சொல்ல அது உண்மை என்பதை நாமே உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் நான் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்கிறேன், அந்த வர்ணம் சீட்டப்பட்ட அந்த குச்சிகள் மீது அந்த கம்பளி பூச்சி ஏறியது, ஒன்றும் கிடைக்கவில்லை, வெறுமை, அது இறங்கியது, திரும்பி ஏறியது, திரும்பி இறங்கியது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நிறைய பணம் இருக்கு. நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு, நாளைக்கு கடவுள் இப்போ காட்சி கொடுத்து உங்க அனைவருக்கும் கொடுக்குறேன்பா, வாங்க 1 கோடி ரூபாய் கொடுக்குற, எதை வேணா சொல்லுவீங்க? 1 கோடி 2 கோடியா கொடுங்க. அதை வந்த பிறகு தூக்கமே போயிடும். உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் நிறைய கதையாண்டே இருக்கு. பணம் வந்த பிற்பாடு நிம்மதி துளைந்து போகிறது, தூக்கம் குறைந்து போகிறது. பார்த்தீங்கன்னா நான் நினைத்திருக்கிற இந்த உணவு, இந்த பணம், இந்த உடை, இந்த இடம், வயநாடு மிக அழகாய் சொல்றான். நான் அரபு நாட்டில் வேலை செய்யறேன், ஈரான்ல வேலை செய்யலாம். 1.25 கோடியில வீடு கட்டினேன், பார்த்து பார்த்து வீடு கட்டினேன். அந்த வீடை பார்க்கிறேன், இன்னைக்கு அந்த வீடே காணவில்லை, தரமட்டமாகி போய்விட்டது. அழுகுறார். ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம், 1.25 கோடி கட்டின வீடு போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என் நண்பர்கள், என் உடன்பிறப்புகள் என்னோடு இல்லை, அவர்கள் இறந்து போனார்கள், மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள். அப்ப இங்க கொண்டு வருகிறேன், 1.5 கோடி 1.25 கோடியில ஒரு வீடை கட்டி அந்த வீடு என் கண் முன்பாக இல்லை, அது மண்ணோடு மண்ணாக மக்கி போனது. அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு வயநாடு தருகிற பாடம் வெறுமனே கேரள மக்களுக்கு மட்டுமே, உலகத்திற்கே விடுக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அது இயற்கையை அவங்க சீரழிச்சாங்க, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இது எது மகிழ்வு, எது உண்மையான சந்தோஷம்? கண்டிப்பா வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்ப எதுவுமே இல்லை, நடுத்தரத்தில் அனாதையாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். உடுப்பு கூட இல்லை, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரே போட்ட ட்ரெஸ் போட்டு சாப்பாடு இல்லாம. அப்போ இங்க மீண்டுமாக வருகிற செய்தி என்னவென்றால், நானும் நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிற அந்த உணவும், அந்த உடையும், அந்த பணமும், அந்த மற்ற விஷயங்கள் தான் பெருசு நினைக்கிறோமே, அது ஒன்றும் இல்லை என்பதை இந்த முதல் வாசம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். இதை பின்னாடி உங்களுக்கு தெரியும், இஸ்ராயேல் மக்களை மோசேயும் ஆரோனும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இவங்களாம் எங்க இருந்தாலும் எகிப்தில அடிமைகளாக இருந்தாங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ அங்க எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க பாரு, இறைச்சி முணுமுணுத்து, வசனம் கடகாய் சொல்கிறது, அவர்கள் ஆரோனுக்கு மோசேக்கு எதிராக முணுமுணுத்து இஸ்ராயேல் மக்கள் சொல்றாங்க, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து இருந்த எங்களை இந்த பாலைவனத்துல சோறு இல்லாம தண்ணி இல்லாம எங்களை சாகடிக்க கூட்டு வந்து, நாங்க பேசாம அங்கேயே இருந்து வெத்துணை நலம் நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு தான். எனக்கு கூட இப்போ பயமா இருக்கு. நான் இப்போ அடிக்கடி இந்த சில நேரங்களில் வீடியோவில் பார்க்கும் போது 3 மணிக்கு சுட சுட பிரியாணி அண்ணா நகர்ல, காலையில் 6 மணிக்கு மட்டன் பிரியாணி, ஆட்டுப்பாயல் காயா. நான் சாப்பிட்டதில்லை சொல்றேன். யாருக்கு 30 வயசுல என்னாச்சு? ஆட்டு
நின்றுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கா, தூங்குறதுக்கு டைம் இருக்கா? நைட்டு 3 மணிக்கு கியூவில் நிற்கிறாங்க. டைம் இல்லைங்க, பத்தாதுங்க, அன்னைக்கு தரோம் அம்மிக்கு தரோம். ரொம்ப நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு, கறி நல்லா வெந்திருக்கு. டேய் தூங்குற நேரம்டா 3 மணி, பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறான் ஒருத்தன். 3 மணிக்கு வந்து ஜோம் பண்ணு, 3 மணிக்கு தான் அந்த கிட்ட வந்த அந்த கதிர்கள்லாம் வருது, மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், அருள் கிடைக்கும். இவன் 3 மணிக்கு சாப்பிட்டு இருக்கான். எங்கே போயிட்டு? இந்த அண்ணா நகரில், புளியாந்தோப்பில், இங்கே மாதிரி போய் என்னது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உணவு இதுதான். ஏசு தொடர்ந்து கடந்த வாரம் கூட 5 அப்பங்கள் 2 மீன்களை அவர் வந்து 5000 பேர் கொடுத்தார். இப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க, ரொம்ப ஏசு ரொம்ப கடுமையாக சொல்றாரு. நீங்கள் அருளடையாளை கண்டதால் அல்ல, அப்பங்களை வயிறார உண்டதால். அம்மா என்ன சொன்னாங்க, இன்னைக்கு வந்து ஃபுல்லாக பிரியாணி. சென்னை ஒரு காலத்துலலாம் கல்யாணத்துக்கு போனால் வேறு விதவிதமாக சாப்பாடு வைப்பாங்க. வீட்டில் சாம்பார் இருந்தால் நீங்கள் அந்த ஊருக்காரங்களாம் சொல்லுவீங்க, அவியல், கூட்டு, பொரியல், அதெல்லாம் விடுங்க, ரொம்பங்க பிரியாணி எல்லாம். என்னடா என்ன பிரியாணி? பக்கெட் பிரியாணி. பாருங்க, நிறைய வீட்டில் சோறையும் ஆக்குறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனும் தான் சரி, அப்பாவுக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருக்கு, சம்பளம் வாங்கிட்டாரு, பையன் பர்த்டே, அதாவது வேறு ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன், எதுக்கு இத்தாலும் பிரியாணி. நான் பிரியாணி குறை சொல்லவில்லை. சொல்லுவார் ஃபாதர், எப்போ பாரு பிரியாணியை பேசும்போது என்ன சொல்லுவார், நான் பிரியாணிக்கு எதிரான ஆள் அல்ல. பிரியாணி சாப்பிட்டால் உங்களுக்கு முழுமை கிடைச்சிடுமா? இருந்தது. சார்வாக்காஸ் இந்தியாவில் ஒரு குழுவினர் இருந்தாங்க. அவன் என்ன சொல்கிறான், உணவு தான் முக்கியம். ஐரோப்பா நாட்டில் எபிக்யூரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்றான், முன் மகிழ்வு என்னையா, மகிழ்வு இன்பம் என்ன, நல்லா சாப்பிடு, சாப்பாடு நல்லா குடி, ஈட் ட்ரிங்க் அண்ட் என்ஜாய், இதுதான் லைஃப். அவன் சொன்னான் எபிக்யூரியன்ஸ். இந்த சார்வாக்காஸ் அவங்க சொல்லுவாங்க, இதுதான் எதுக்காக சொல்றேன், என்னங்க வாழ்க்கை, எல்லாத்துக்கும் வாழ்றோம், நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா மல்லாந்துக்கணும். அவுட்லுக் என்ற ஒரு ஆங்கில பத்திரிகை இப்போ வருதா எனக்கு தெரியல. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப அழகான ஒரு பத்திரிகை, எப்படி இந்தியா டுடே மாதிரி வந்து அவுட்லுக் ஆங்கில பத்திரிகை ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. மனிதர்கள் எதற்கு அதிகமாக பணத்தை செலவழிக்கிறார்? இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, 1.5 லட்சம் 2 லட்சம், மினிமம் 50,000 60,000. அவங்க வந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்து நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், கடந்த ஆண்டுகளை விட, இப்போ நீங்களாம் அதை வந்துடுவீங்க, எல்லாரும் எல்லாம் வந்துடுவோம். கடந்த ஆண்டுகளில் இப்போ நீ வந்து அதிகமாக மனிதன் எதற்கு இப்போ அதிகமாக, ஒன்று உணவு. நிறையா ஹோட்டல் போகிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் போய்ட்டு 2500 பில்லு, நோ ஜிஎஸ்டி பயங்கரமாக வரும். ஆர்டர் பண்ணு, சாப்பாடை வேஸ்ட் பண்ணு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, இந்த ஹோட்டலில் பொஃபே செம்மையாக இருக்குங்க, அது என்ன 850 ரூபா 1000 ரூபாய் தான், வாங்க எல்லாம் ஃபேமிலியாக போகலாம். இப்போ எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு 10,000 12,000 பில்லு கொடுத்துடுவோம். அப்போ முதல் செய்தி அவன் சொல்கிறான், இது வந்து என்ன சொல்லுவாங்க, சர்வே. உணவுக்காக அதிகமாக செலவழிக்கிறான். 2வது சரக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரக்கு பற்றி சாதாரணமாக அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு அம்மா போய் பீர் இருக்கா, யார் நீங்கள் அதுக்கு அந்த அப்பா நினச்சிக்கிறேன், குடிக்கூடாது இல்லை, பீர் கொடுங்க, அந்த இப்படி பார்க்கலாம். இப்போ வாலிப பிள்ளைங்கள்லாம் போய் சரக்கு வாங்கினது வந்து பெரிய விஷயமா தெரியல. ஆம்பளை குடிக்க நானும் குடிக்கிறேன், அது எவ்வளோ காசு, இப்போ எவ்வளோ விலை ஏற்ற, இப்போ சிகரெட்டு இதுக்கெல்லாம் வந்து பணம் அதிகமாகிடுச்சு. ஆனால் பட் இருந்தாலும் பணம் நான் வாங்குவேன் சொல்லிட்டு 2வது சொல்கிறாங்க அந்த அவுட்லுக் பத்திரிகையினுடைய கணக்கெடு. முதல்ல வந்து உணவு, 2வது குடி, 3வது ட்ரெஸ்ஸு. ஒரு காலத்தை நான் சொல்லி கொண்டது, இங்கே இருக்க நிறைய பேருக்கு 80களில் 90களில் பிறந்தவர்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ்க்கு தான் திருவிழாவுக்கு தான் நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஒரு ட்ரெஸ்ஸை தருவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, எப்போ வேணால் ட்ரெஸ் ஆகிக்கலாம். அந்த ஹேண்ட்லூம்ஸ் போங்க, இதுக்கு போங்க, அதுக்கு போங்க, ஸ்லிம் ஃபிட் வாங்க. அந்த பேண்ட்டு 1500 ரூபாய், இந்த சட்டை எவ்வளோ தெரியுமா 6000 ரூபாய், இந்த புடவை எவ்வளோ தெரியுமா 15,000 ரூபாய், இந்த இது எவ்வளோ தெரியுமா, இந்த ஜாக்கெட்டு 12,000 ரூபாய். இந்த பொம்மைலாம் வச்சு என்ன பண்ணுறாங்க மேம், என்னப்பா தெரியல, எனக்கு தெரியல. அப்போ நீ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பு சர்வே உண்மையை வெளிப்பு. இன்னைக்கு அதிகமாக நான் சொல்கிறேன், நான் வந்து அடிக்கடி போவேன், நான் சும்மா சொல்கிறேன், இந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே அந்த பக்கம் அண்ணா நகர் ஊருப்பட்ட ஹோட்டலுங்க, ஹோட்டலுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் எப்பாவது நீங்கள் சப்போஸ் நானும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா
அந்த ஹோட்டலில் இது போடுறான், இந்த ஹோட்டலில் இந்த ஒரு படத்தில் எந்த கோயிலில் சோறு போடுவாங்க, செந்தில் சொல்லுவாங்க, இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் அந்த தயிர் சாதம் போடுவாங்க, இந்த கோயிலில் வடபணியில் இது போடுவாங்க, ஏஆர் ராமா வீட்டில் இந்த நாளில் பிரியாணி போடுவாங்கன்ற மாதிரி இந்த ரீல்ஸை பார்த்தீங்கன்னா போடுறான் பெருசாக. இந்த ஹோட்டலில் இந்த பஃபே, இந்த சாப்பாடு, அந்த சாப்பாடு, ஊருப்பட்ட ஹோட்டல். இந்த மதுரை வாயிலேருந்து கோயம்பேடு போகிறதுக்குள்ள ஏம்மா எத்தனை ஹோட்டல் இருக்கும் எனக்கே தெரியலங்க. ஆனால் எப்படி வச்சிருப்பான், நான் யோசிச்சு பார்ப்பேன். அவனுக்கு வியாபாரம் ஹோட்டல் வச்சிருப்பானா? அப்போது அதிகமான பேர் வாங்குறாங்க, அதனால தான் நிறைய கடைகள் இந்த உணவு தான் இன்னைக்கு அதிகமாக. அவனை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி அந்த மக்கள் சொல்ல இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு மகிழ்ந்து இது சொல்றாரு. 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்தோ, நீங்க எல்லாம் என் மேல உண்மையா அன்பால நீங்க ஒழுங்கா சோறு பண்ண ஃபாதர் சொல்லிட்டு இருந்தார். சின்ன ஃபாதர் அவங்க வீட்டில் குருப்படத்துக்கு, அம்மா நல்லா சாப்பாடு போடணும், மறுவனா ஒழுங்கா சோறு போனா நம்மளை கழுவி ஊற்றுவான். கல்யாணத்தில் பாருங்களேன், மெனு கழுவி இப்போ நிறைய சாப்பாடு போகிறான். ஒழுங்கா சாப்பாடு போட்டால் நல்லா பலமோடு வாழ் செம்மையாக கல்யாணம் பண்ண. நீங்கள் சோறு ஒழுங்கா பண்ண, என்னடா கல்யாணம் பண்ண இவன் ஒழுங்காவே சோறு பலம் பெரிய இவன் மாதிரி பேசலாம் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய தேடல் எதுவாக இருக்கிறது? முடிச்சிடறேன். தவறான தேடல். உணவு, குடி, உடை, இதுதான் நிறைவு, இதுதான் மகிழ்வு இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே இல்லையா. இப்ப உணவே மருந்து, அதை சாப்பிடாதே நிறைய பேர், அதை சாப்பிடாது இதை சாப்பிடு, நவதானியங்கள் சாப்பிடுங்க, காலை இதை சாப்பிடுங்க, இந்த நோய்க்கு அந்த நோய்க்கு என்று இப்ப சாப்பாடே சொல்றான். சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடாது, அதெல்லாம் நோயா வரும். அவன் சொல்லினே இருப்பான், நீ சாப்பிட்டு 40 வயசை போட்டுன்னு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இன்னைக்கு முதல் பகுதியை நான் பார்க்கிறேன். தவறான தேடல் தவறான வாழ்வுக்கு இட்டு செல்கிற. வாழ்க்கை நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்வு இல்லை, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு தான் இன்னைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அதான் இயேசு மிக அழகாய் சொல்றார், யாரை தேடணும்னா சரியான தேடல். இயேசு வழிகாட்டுகிறார். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், அழியாத உணவுக்காக உழையுங்கள். நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். நீங்கள் நம்முடைய வாழ்வில் நீங்கள் நம்ம வாழ்கிற இந்த நமனாக உள்ள நாம் பேசுறது உங்களுக்கு சில நேரத்தில் உடன்பாடு இருக்காமல் இருக்கலாம். ஆனால் நாங்களே யோசிச்சு பார்க்குறேன், நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் பணக்காரெல்லாம் இன்னும் எளிமையாக இருக்கான். இந்த சோகோ அவரை பற்றி, ஸ்ரீதர் வேம்பை பற்றி நான் ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புக்கை பார்த்தா அதனால் அவ்வளோ எத்தனை ஆயிரம் கோடி வச்சுருக்கானா, 30,000 கோடி வச்சுருக்காராம். ஒரு கிராமத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சாதாரண வேஷ்டியை கட்டிக்கிட்டு அங்கே போயிருக்க குளத்தில் குடிச்சிக்கிட்டு காலையில் அந்த பழைய சாதத்தையும் அந்த வெங்காயம், என்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். 30,000 கோடியை ஒரு சொந்தக்கார, பலாயிரக்கணக்கான பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க உலகம் முழுவதுமே. அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியை, தகவல் புரட்சி ஏற்படுத்தியவர் ஸ்ரீதர் வேம்பு. அப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாருங்களேன், இதெல்லாம் என்னையா ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு கட்டியிருக்காரு. சாதாரண ஒரு ஆட்டோ அந்த சின்ன எத்தனாயிரம் கோடியில் லட்சத்தில் கார் வச்சுக்கலாம். சாதாரண ஒரு ஆட்டோ அவரும் ஓட்டுறார். அவருடைய வாழ்க்கையை ஒரு வீடியோவில் பார்த்தேன். அப்போ என்னை பாதித்த விஷயம் இதுதான். இந்த இயேசு காட்டுகிறது தேடல் கண்டிப்பாக வேணும், சம்பாதிக்கணும், வாழ்வில் நிறைவேணும், பெரியாரும் கண்டிப்பாக இருக்கணும். நான் சொல்லுவேன், அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் அதுதான் பணம் மட்டும்தான் உணவு. இப்போ மதியானம் போய் பிரியாணி சாப்பிட்டா முடிஞ்சிச்சு. அவெல்லாம் ஒரு நேரம் கொஞ்சம் தான் எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். எல்லாம் எது வரைக்கும், தொண்டை வரைக்கும். அப்புறம் தெரியும், நீ எத்தனை பிரியாணி சாப்பிட்டாலும் அதுதான், இது செம்மையாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை, அது உப்பு அதிகமாக இருந்துச்சு, இது கறி வேவே இல்லை, அப்படிதான் சொல்ல முடியலையா? அது பெரிய எனர்ஜி எல்லாம் கிடையாது. அப்போ இன்னைக்கு இயேசு காட்டுற வழி என்ன? யோசித்து பார்க்கிறேன். சித்தார்த்தர் என் கனவு என் கண்முன்னே வருகிறார். பெரிய ஒரு அரசங்க, பணத்தில் முழுகியவர், புகழிலே வளர்ந்தவர், கல்யாணம் பண்ணிட்டார், குழந்தை பெற்றுட்டார், எக்கச்சக்கமான வாழ்க்கை, மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் அந்த சித்தார்த்தர் முயற்சி பண்றார். இதுவா வாழ்க்கை? இல்ல, துறக்கிறார், போய் அந்த போதி மரத்திலே அமர்கிறார். அவர் புத்தர் என்ற அந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் புத்தரை வச்சு கொண்டாடுறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இயேசு காட்டுகிற, அதுக்காக நான் சொல்றேன், இயேசு காட்டுகிற வழி என்னன்னா, எது உண்மை, எது நிரந்தரம்
திருப்பி வயநாடு கொண்டு வருகிறேன். எவ்வளோ பெரிய இடம், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள், எங்கே இருந்த யூத்து பசங்க, நான் கூட போயிருக்கேன் டூர். அவ்வளோ பெரிய இயற்கை வளங்கள் நிறைந்தது. அப்படியே பயங்கரம் வீடுகள்லாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, நான் குறைய சொல்ல விரும்பல, அப்படி கட்டி வச்சுப்பான் பல 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 பலான பெரிய பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் வாழறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன், அது வேற விஷயம். பார்த்தீங்கன்னா அது எல்லாம் வைத்திருந்தவர்கள் இன்னைக்கு அப்படி ஒரு செகண்டில் 3 hour தான், 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ள முடிஞ்சிச்சு கதை, காலி. அதான் சொன்னேன், கடவுள் தேசத்தை கடவுளை காணவில்லை, கடவுளை தேடுறாங்க. எங்கடா கடவுள் இருக்கார், கடவுள் இருக்காரு, கடவுளை காணுங்க. கடவுளின் தேசம், God's own nation, God is found missing. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இருக்கார். அவன் நினைச்சா பெரிய ரிசார்ட் கட்டலாம், இன்னும் நிறைய பேரை சேர்க்கலாம், அதை இடி இதை இடி, மண்ணை விட மலையை விட அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நாஸ்தி பண்ணு, ஒன்றும் இல்லை போச்சு அப்படின்னுக்குள்ள தரமட்டம் ஆயிடுச்சு. அதை நான் இது பண்ணுவேன், நான் தப்பா நினச்சிக்கலாம். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அழிந்து போகிறதெல்லாம் உண்மை அல்ல, அதுதான் உண்மை என்று, அதுதான் நிறைவு என்று, அதுதான் மகிழ்வு என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களே. ஏன் சொல்றார்? அது இல்லை, நான் தான் சொல்றார். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, நிலை வாழ்வு என்ற வசனத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு வாசிக்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் அதுக்காக டெய்லி போய் ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா 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 நீதான் நீ, அதெல்லாம் பைத்தியக்காரன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசுவு காட்டுகிற அந்த வழியில் நாம் நடக்கணும். இன்னைக்கு 2ஆம் மாதம் மிக அழகாய் பழைய இயல்பை களைந்து விட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் பவுலடிகளார் எபேசியர் திருமுகத்தில். இன்னைக்கு நானும் நீங்கள் கூட இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் வச்சுட்டு ஒரு புதிய மனிதன். இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப குறுகிச்சு, வாழ்க்கை ரொம்ப சுருங்குது, வேர்ல்டு ஷ்ரிங்கிங் ரொம்ப சுருங்கிச்சு. நாளைக்கு என்ன ஆகணும் யாரும் இங்கே கணித்தே சொல்ல முடியாது. அதான் நேற்று சீமான் சொல்கிறார், ஏங்க கேரளாவில் மட்டுமா நடந்துச்சு, அந்த பக்கம் கூட ஜார்க்கண்டில் நடந்துச்சு, அங்கே ஒரு மலை சரிவு, தமிழகத்திலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, எதிர்கொள்ளுகின்றார், எச்சரிக்கை விடுறார். நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய கணிப்புகள்லாம் அதுக்காக நான் பயம் உறுத்த சொல்ல, நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேடல் வெறுமனே சாப்பாடு, வெறுமனே ட்ரெஸ்ஸு, வெறுமனே அந்த பணம், அந்த புகழ், அதெல்லாம் அல்பம், எல்லாம் ஒரு நிமிஷம் போயிடும். உண்மையான நிரந்தரமான நிலையான மகிழ்வு தரக்கூடிய ஆண்டவரை தேடுவோம். அவரே உண்மையும் நீதியும் ஆனவர். அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்த அருள் வேண்டுவோம். ஆமென்.